அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தீதும் நண்பர்ல யார சந்திக்க போறோம் அப்படின்னா, பர்கூர் சட்டமன்ற தொகுதியோட நாம் தமிழர் கட்சி தொகுதி செயலாளர் தான் சந்திக்க போறோம். வணக்கம். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சியின் பர்கூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர். என்னுடைய பெயர் இளையராஜா. என்னன்னா நிறைய கேள்விகள் நாம் தமிழர் கட்சி மேல எழுந்துட்டு தான் இருக்கு, எல்லா பொறுப்பாளர் மேலே. உங்ககிட்ட இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க எப்படி இந்த சின்ன வயசுல இவ்வளோ இந்த தொகுதி செயலாளர், தொகுதி மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி பெரிய பொறுப்புகள்லாம் நீங்க எப்படி கட்சியில இணைஞ்ச உடனே வந்துடுறீங்களா, இல்ல படிப்படியா வளர்ந்து வரீங்களா? அதில் அப்படியெல்லாம் கிடையாது. கட்சியில ஒரு ஈடுபாடோட இப்போ தமிழ்நாட்டு அரசியல் ஒரு சாக்கடைன்றது போல இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா மாற்று அரசியலை தேடி ஓடுறாங்க. அது போல ஒரு ஊழல் அஞ்சமற்ற ஒரு உண்மையின் நேர்மையான ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. வெகுஜன மக்கள் எல்லாருக்கும் கூடிய எண்ணம் அதுதான். அது போல நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும்போது, இப்போ இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் இந்த மக்களுக்காக எதுவும் செய்யல, யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தேடல் வரும் பொழுது அண்ணன் சீமான் அவர்களை நம்ம தினந்தோறும் வலையொலி மூலமாக முதலா பாக்குறோம். அவருடைய பேச்சுக்களை கேட்டு நமக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கம் அப்படியே நமக்கு முன்னாடி எதிரொலிக்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுக்குள்ளயும் இருக்கும். அது நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ, எதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அண்ணன் பேசுவாரு. அது போல அது மறுபடியும் அவருடைய பேச்சு கேட்டு இவர்தான் நமக்கான தலைவர், நம்ம மண்ணையும் மக்களையும் இவர்தான் மீட்டெடுப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட 2018 அந்த காலகட்டத்துல நாம் தமிழ் கட்சியில உறுப்பினராக இணைகிறோம். நான் பாத்தீங்கன்னா சாதாரணமா எல்லாரும் இருப்பது போல அதிமுக, திமுக, திராவிட கட்சிகள் தான் குடும்பத்தினருக்கு எல்லாரும் வாக்களிச்சிருந்தாங்க. எந்த கட்சியிலும் உறுப்பினராக இருந்தது கிடையாது. முதலாக நான் இணைந்த கட்சி நாம் தமிழ் கட்சி தான். ஆதரவாளரா திமுகவுக்கு 2016 காலகட்டத்துல சட்டமன்ற தேர்தல் அந்த காலகட்டத்துல திமுக ஆதரவா எங்க ஊர் முழுக்க, எங்க ஊராட்சி முழுக்க வாக்கு சேகரிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அரசியல் தெளிவு அப்போது கிடையாது. 2018 காலகட்டங்கள்ல ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக, மற்ற சமூக பிரச்சனைகள் காரணமாக நமக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குது, இது போன்ற ஒரு தெளிவு வருது நமக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அநியாயங்களுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யாரால சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தேடலுக்கு பிறகு அண்ணனுடைய பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டு இவர்தான் சரியான ஆள் என்பதற்காக நாம கட்சியில இணைகிறோம். தொடர்ந்து அதே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் களமாடுறோம். உறவுகளோட களப்பணி செய்யறோம். எங்களுடைய ஊராட்சி பகுதிகள் இந்த மாதிரிதான் முதல்ல நாம வாக்கு சேகரிக்க நமது வேட்பாளர் கூட போயிருக்கோம். அவ்வளவுதான். அதற்கு பிறகு வாக்குச்சாவடி முகவராக 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போதுதான் நாம கட்சியில முழு ஈடுபாடோட நம்ம வேலை செய்ய துவங்குறோம். அதை தொடர்ந்து நம்ம நிறைய பல்வேறு கிருஷ்ணகிரி நம்ம கருமலை மாவட்டத்துல தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம், போராட்டம், இந்த பிரச்சாரம், இது எல்லாத்துலயும் நம்மளை முன்னிலைப்படுத்திக்கணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆழமா பதியுது. நாம தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளையும் பயணிச்சு சிறந்த களப்பணியாளராக நாம் இருக்கிறதுனால, இந்த வயசுல எனக்கு இப்ப தற்பொழுது 28 வயது தான் நடக்குது. இந்த வயசுல ஒரு தொகுதியினுடைய செயலாளர் பொறுப்பு எனக்கு அண்ணன் வழங்கியிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், களப்பணி எப்படி செய்யறேன்றதை அவங்க கூர்ந்து கவனிச்சு அண்ணனுக்கு பரிந்துரை பண்ணி எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து களமாடுவோம் இனத்தின் விடுதலைக்காக. சரிங்க. இப்ப நடந்த நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தான் கட்சிக்குள்ள வந்தீங்க அப்படின்றீங்க. ஆமா. இப்ப 24 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட பங்களிப்பு எப்படி இருந்தது? ஏன்னா அதிகப்படியான திராவிட கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறது இந்த வேட்பாளர் வீரப்பனோட மகள் அப்படின்ற ஒரு பின்பத்துக்காக தான் மக்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றும் வாக்கு செலுத்தல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திராவிட கட்சிகள்லாம் வைக்கிறாங்க. நிறைய பரவலாவே மக்கள் அப்படிதான் பேசப்படுறாங்க. அந்த மக்கள் யாருன்னா திராவிட கட்சியில பொறுப்பாளராக இருக்கிறவங்க அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க நிறைய இடத்துல பேசும்போது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, என்னோட தனிப்பட்ட கருத்து என்பதோட நம்முடைய கட்சி பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அவர்களுடைய எண்ணமா நான் சொல்றேன். இப்ப 2019 இருந்து தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளையும் 21 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், இப்பொழுது அதுக்கு பிறகு 2019 காலகட்டத்துல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தொடர்ந்து களமாடுறோம். அடுத்து 21 சட்டமன்ற தேர்தலில் முழு மூச்சோட 2 மாதங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு
முழு மூச்சோட பயணிக்கிறோம், களத்துல வேலை செய்யறோம். அதற்கு பிறகுதான் எனக்கு பொறுப்பு வழங்கப்படுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம களப்பணி எப்படி செய்தோமோ அதை பார்த்துதான் மாவட்ட செயலாளர் எல்லாம் மண்டல செயலாளர் நம்ம என்னோட பரிந்துரைத்து அண்ணங்கிட்ட பொறுப்பு வாங்கி கொடுக்குறாங்க. இது போல நம்ம தொடர்ந்து களமாயிட்டு வரோம். இப்போதைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர் என்று எல்லாராலையும் அறிமுகப்பட்ட முகமா இருந்தாங்க. ஆனாலும் ஐயாவுடைய மகள் என்பதற்காக மட்டும், வீரப்பனாருக்காக மட்டும், ஐயாவுடைய மகளுக்காக மட்டும் வாக்கு பெரும்பான்மையா செலுத்திருக்காங்களான்னா கிடையாது. அது ஒரு பெரிய மன வருத்தம் தான். நாம் தமிழ் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் 10,133 வாக்குகள் வந்து பர்கூர் சட்டமன்ற தொகுதியில பெற்றிருக்கு. இப்ப வந்து 19,700 சில்லற அந்த மாதிரி ஓட்டு வாங்கியிருக்காங்க. மாவட்டம் முழுக்க 1,00,000க்கு மேலான ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம் அந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில. இது வந்து பன்மடங்கு வளர்ச்சி தான். 10,000ன்றது அப்படியே தொடர்ந்து அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ள 21 தேர்தல், இப்ப 24 தேர்தல்ல 10,000 வாக்குகள்ன்றது வந்து இப்ப 20,000 வாக்குகளை நெருங்கி இருக்கு. இது ஒரு பெரிய வெற்றி. ₹10 ஓட்டுக்கு காசு கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, காசு கொடுத்த மக்களை நம்ம கூட்டாம, அண்ணன் சீமானின் பேச்சுக்காக, நாம் தமிழ் கட்சியினுடைய தமிழ் தேசிய கொள்கைக்காக, நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரணும், அவர்கள் வந்தால் இந்த மண்ணும் மக்களும் காப்பாற்றப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பெரும்பான்மையா நம்ம ஆதரிக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதற்காக சிலர் இந்த பிஜேபி பாஜக உள்ள வரக்கூடாது, பாஜக வந்து நாம மறுபடியும் ஆட்சியில் அமர்த்தக்கூடாது என்ற ஒற்றை காரணத்துக்காக நிறைய பேர் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து வாக்கு செலுத்திருக்காங்க. நம்மளுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள், நமக்கு சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்கள் கூட ஒரு சிலர் நாடாளுமன்ற தேர்தல் என்பதற்காக காங்கிரஸ் கூட்டணி ஆதரிக்கிறார்கள். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான மக்கள் புரட்சியாக எல்லாருடைய மனதும் மாறி நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பாங்க. வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்காக, அவருடைய ஐயா வீரப்பனாருக்காக செலுத்தப்பட்ட வாக்கள் என்பது சொற்பமானதுதான். அதற்கு மேலாக வந்து நம்மளுடைய கட்சியினுடைய உறவுகள் தொடர்ந்து இரவு பகல் பாராது அயராது உழைத்தாங்க. 8 திக்கெங்கும் மூளை முடுக்கெல்லாம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி முழுக்க களப்பணியில் ஈடுபட்டோம். அதற்காக கிடைத்த வாக்குகள் தான் இந்த 1,00,000 வாக்குகள். அதிலே ஐயாவுடைய மகள் என்பதற்காக குறைந்தபட்சம் சொற்பமான வாக்குகள் செலுத்தியிருக்காங்க. சரி, செந்தமிழ் சீமான் எப்பவும் சொல்றது இந்த மண்ணுக்கான அரசியலை முன்வைக்கிறோம், இந்த மக்களுக்கான அரசியலை முன்வைக்கிறோம்னு சொல்றது சரி. ஆனா இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதியிலன்னு பார்க்கும்போது பர்கூர் சுற்றுவட்டார பகுதியில அதிகப்படியான இந்த கிரானைட் சலவை கற்கள், எம்சாண்ட் இந்த ஃபேக்டரிங் தான் அதிகமா இருக்கு. இது எல்லாமே எங்க போனா பக்கத்து மாநிலத்துக்கு, வெளி நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இது தொடர்பா அண்ணன் செந்தமிழ் சீமான் கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா? அதுக்கான முன்னெடுப்புலாம் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க? ஒரு சில ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்கிறத வந்து மக்கள் கவனிச்சிருக்காங்க, நாங்களுமே பார்த்திருக்கோம், மக்கள் எல்லாருமே பார்த்திருக்காங்க. மேற்படி என்ன ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து அதிகப்படியான கனிம வள கொள்ளை நடக்கிறது வந்து ஒண்ணு கன்னியாகுமரியில இருக்கு. அதாவது விழிஞம் துறைமுகத்துக்கு வந்து கனிம வளங்களை ஏற்றுமதி பண்றாங்க. பல ஆயிரக்கணக்கான டன்னுகளை தினம் ஏற்றுமதி பண்றாங்க. அதே போல பர்கூர் சுற்றுவட்டார பகுதியிலயும் நிறைய கனிம வளங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இது தடுக்கிறதுக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்கோம், அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் இல்ல, கனிம வள கொள்ளை என்பது தமிழ்நாடு முழுக்க இந்த இருவரும் திராவிட கட்சிகள் 2 பேர் ஆளும் போதும், இப்போ ஆண்டு கொண்டிருக்க திமுகவும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுகவும் சரி, இவர்கள் இருவரும் ஆட்சியில் இருக்கும்போது தொடர்ந்து எல்லா இடத்துலயும் இந்த மாவட்டம் என்பதுதான் பெரிதளவுல கன்னியாகுமரியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் நடக்கிறதால நம்ம அதிகப்படியான பேசு பொருளாகுது. மற்றபடி எல்லா மாவட்டங்களிலும் கனிம வள திருட்டு வந்து நடக்குது. இங்க கிருஷ்ணகிரி இந்த கருமலை, இந்த பேர் போன பேர்லயே இருக்கு மலைகள். இந்த மாவட்டத்தை சுத்தி முழுக்க இருக்கக்கூடிய இந்த மலைகளை எல்லா இடத்துலயும், இப்ப கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மாவட்டத்துல 6 சட்டமன்ற தொகுதியிலும் எல்லா இடத்துலயும் கனிம வள கொள்ளைகள் தொடர்ந்து நடக்குது. அதுல பெரும்பான்மையா பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில, எங்களுடைய தாய் கிராமம் உள்ள பகுதிகளில் தொடர்ந்து நடக்குது. இதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் வந்து எல்லா அனுமதிகளும் எவ்வளவு வேணா மலையை வெட்டிக்கலாம், கிரானைட் தொழிற்சாலைகள் எந்த இடத்துலனாலையும் எப்பேற்பட்ட விவசாய நிலையங்கள் பொன் விளையிற பூமியா இருந்தாலும் அதை வந்து அழிச்சிட்டு இவங்க கிரானைட் தொழிற்சாலைகள் வந்து அமைச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு
சூழ்நிலை வந்து இந்த இடத்துல உருவாயிருக்கு. என்ன காரணம்னா, இவங்க வந்து பணத்தை கொடுத்து கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி இந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வராங்க. அவர்கள் அந்த பணத்தை மேலும் மேலும் சம்பாதிப்பதற்காக மட்டும் அவர்களுக்கு மக்கள் மீதோ இந்த மண்ணின் மீதோ எந்த அக்கறையும் கிடையாது. அந்த ஒரு எண்ணத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் நோக்கமா இருக்கு. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், வட்டாட்சியராக இருக்கட்டும், அதே வட்டாட்சியர் கீழே இயங்கக்கூடிய ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலராக இருக்கட்டும், ஊராட்சி செயலாளர்களாக இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுக்கொண்டு பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கனிம வள கொள்ளைக்கு முழுமையான அவங்க திருடுறதுக்கு முழுமையான காரணம் அரசு அதிகாரிகளும் இந்த சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தான். இவர்களுக்கு தெரியாம இந்த கொள்ளை நடக்கிறது கிடையாது. மென்மேலும் இன்னும் சொல்லணும் படம் பாத்தீங்கன்னா, இவன் இந்த கட்சிக்காரங்க தான் முழுசாவே இந்த கிரானைட் கோரைகளா இருக்கட்டும், எம்சாண்ட் என்ற பேர்ல இந்த நடத்தக்கூடிய இந்த கிரானைட் கொள்ளை வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக கட்சிக்காரங்க தான் நடத்துறாங்க. இது வந்து நம்ம தொடர்ந்து அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றே இருக்கோம். நிறைய முறை, குறைந்தபட்சம் ஒரு 3-4 முறைக்கு மேல இந்த கனிம வள கொள்ளையை பர்கூர் சட்டமன்ற தொகுதி முழுக்க தடுத்து நிறுத்த வேண்டும்ன்றதுக்காக பர்கூர்ல பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், சாலை மறியல் பண்ணியிருக்கோம். அண்ணன் தலைமையில உத்தனப்பள்ளியில டாடா எலக்ட்ரானிக்ஸ் அந்த நிறுவனத்திற்கு எதிராக அண்ணன் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் போது இது குறித்து பேசியிருக்காரு. இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரும்போது கூட பிரச்சார மேடைகள்ல இதை பத்தி பேசியிருக்காரு. இதற்கான கடும் கண்டனங்களை, கனிம வள கொள்ளையை முழுமையாக தடுத்து நிறுத்தணும், தமிழ்நாடு அரசு இதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே வராரு. அதற்கு முன்பு கட்சியின் கட்டமைப்பு வலுப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் பர்கூர் பேருந்து நிலையத்தில் நடந்துச்சு. அதிலே முழுக்க மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் அண்ணனும் தொடர்ந்து கனிம வள கொள்ளையை இந்த பகுதியில் நடந்து கொண்டிருப்பதை விளக்கி பேசி அதற்கு கண்டனங்களை தெரிவித்து, அதே போல அந்த கனிம வள கொள்ளையினுடைய தொடர்ந்து கிரானைட் தொழிற்சாலை வந்து முழுக்க ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களும் சொற்பமா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் வந்து நம்ம தமிழ்காரங்க வந்து கிரானைட் தொழிற்சாலைகள், சலவை தொழிற்சாலை நடத்துறாங்க. கல்லை அறுத்து பாலிஷ் பண்ணி வெளிநாடுகள் வரைக்கும், வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் வரைக்கும் இங்க இருந்து ஏற்றுமதி செய்யறாங்க. அதே போல எம்சாண்ட் என்ற பெயர்ல மலைகளை முழுக்க உடைச்சு, இப்ப எங்கேயும் வந்து ஆத்து மலை அள்ளக்கூடாது, அள்ளி எல்லாத்தையும் தின்னுட்டாங்க. அள்ளக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்கிறதுனால மலையை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முழுக்க இந்த சுற்றுவர வட்டார பகுதிகளில் மலையை உடைச்சு எம்சாண்ட் என்ற பெயர்ல முழுக்க அடுத்த மாநிலங்கள், அடுத்த நாடுகள் வரைக்கும், வெளிநாடுகள் வரைக்கும் கிரானைட் இந்த கல்கரும் எம்சாண்ட் வந்து கடத்தப்படுகிறது. இதை வந்து தமிழக அரசும் இந்த ஒன்றிய அரசும் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அதே போல இந்த கிரானைட் தொழிற்சாலை இருக்கக்கூடிய கழிவுகளை முழுக்க கொண்டு போய் விவசாய நிலங்களை கொட்டுறாங்க. விவசாய நிலங்கள் இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ஒரு 3-4 ஊராட்சிகள், கொண்டப்பநாயனப்பள்ளி, ஜெகதேவி, அச்சமங்கலம், இந்த ஊராட்சிகள் முழுக்க விவசாயம் அலைஞ்சிருச்சு. எல்லாமே ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு இந்த கிரானைட் தொழிற்சாலைகளால ஃபேக்டரிக்காரங்க வந்து நம்ம இடத்த வாங்கிப்பாங்க, ஃபேக்டரிக்காரங்க நம்ம இடத்த வாங்கிப்பாங்க அப்படின்ற எண்ணத்துல மக்கள் வந்து எல்லாத்தையும் மரங்களை எல்லாத்தையும் வெட்டி எடுத்து பிளாட் போட்டு வித்துட்டே இருக்காங்க. இது எதனா இந்த போக்கு எங்க போய் முடியும்ன்றத நீங்க விவசாயம் செய்யறதை விட அதிகப்படியா காசு வருதுன்றதுக்கு நிலத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அது வாங்குறத வந்து தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது, வடநாட்டவர்கள், தான் இங்க மார்வாடிகள் என்று அழைக்கக்கூடியவர்கள், அந்த வடநாட்டவர்கள் தான் அதிகப்படியா வந்து எல்லா தொழிற்சாலையும் 90%க்கும் 95% வரைக்கும் அவங்களுடைய தொழிற்சாலைகள் தான் இருக்கு. முழுக்க இங்க இருக்கக்கூடிய வங்கிகளும் சரி, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் அவங்களுக்கு தான் முழுக்க வேலை செய்யுது. நம்ம இந்த மண்ணின் பூர்வகுடிகள், நம்ம மக்களுக்கு என்ன தேவை, நம்ம மக்களுக்கு இதெல்லாம் ஆபத்தானது, இந்த இப்படியே போனா வந்து இந்த இடத்துல நம்ம மக்கள் வாழவே முடியாத இந்த சூழல் இருந்தும், அது எல்லாத்துக்கும் தெரிந்தும் இந்த அரசாங்கம் வந்து வெறும் பணத்துக்காக அவர்களுக்கு முழுக்க வேலை செய்யறாங்க. சரி, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் மாசத்துல வந்து 27 மற்றும் 30ஆம் தேதி வந்து வாக்குப்பதிவு நடக்கும், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு இதுக்கு தயார் நிலையில் இருக்கு? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது. பெருவாரியா எல்லாரும் இந்த கவனம் வந்து விக்கிரவாண்டியில தான் இருந்தது. அது முடிஞ்சு குறைஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு, உடனே உள்ளாட்சி தேர்தல் வந்து அறிவிச்சிட்டாங்க. உங்களோட முன்னேற்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? எந்த மாதிரி எதிர்கொள்ள போறீங்க? எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும்.
நாம் தமிழ் கட்சி அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும். நாம வந்து காசு பணம் கொடுத்தோ இல்ல மக்களை ஏமாத்தியோ நம்ம வாக்கு பெற போறதில்ல. உண்மையை நேர்மையா சொல்லி எங்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம். இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு 5000 வாக்கு கவுன்சிலர் 50,000 வாக்கு கவுன்சிலருக்கு இந்த மாதிரி நாங்க போட்டியிடுறோம்னா இந்த அந்த பகுதிக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லி, ஒருத்தர் ரூபா ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம், குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்க மாட்டோம், உங்களை ஏமாத்த மாட்டோம், உங்களை யாருக்கிட்டையும் அடகு வைக்க மாட்டோம், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி உண்மையா சொல்லி வாக்கு சேகரிக்கிறோம். அதனால நாங்க எப்பயும் போல எல்லா தேர்தலையும் நாம களமாடுறோம். அதுக்காக நாம தயாரா இருக்கோம். ஒட்டுமொத்த கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் என்பது எல்லா இடத்துலயும் நமக்கு ஆள் இருக்காங்க. எல்லா கிராமப்புறங்களும் தெருவுக்கு தெரு, இப்போ ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு நம்ம கட்சிக்காரங்க இருக்காங்க. எல்லா இடத்துலயும் வார்டு நம்பர்ல இருந்து, அதே போல ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து, கவுன்சிலர் 5000 வாக்கு கவுன்சிலர் 50,000 வாக்கு கவுன்சிலர், இந்த ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட குழு உறுப்பினர், இது எல்லாத்துக்கும் போட்டியிடுறதுக்கு நாம ஏற்கனவே ஆட்களை பேசி திரட்டி கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம வந்து களத்துல உறுதியா சண்டை செய்வோம். நாம கட்டாயம் நிறைய இடங்கள்ல நீங்க சொன்னீங்க இப்ப தேதி அறிவிச்சிருக்காங்க சொல்லுங்க. தேதி அறிவிக்கல. அது கடந்த முறை நடந்த அந்த தேதியை இப்போ வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான தேதி ஒன்றும் அரசாங்கம் இன்னும் வெளியிடல. ஆனாலும் டிசம்பர் ஜனவரியில இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் கட்டாயம் நடக்கும்ன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. அதுக்காக நாங்க முழுமையா தயாராயிருக்கோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுல எல்லா தொகுதிகளிலும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் போட்டியிட்ட அந்த பொறுப்பாளராக இருக்கட்டும், மற்ற இப்ப கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் இருக்காங்கல்ல, அவங்களே இப்போ இன்னும் ஆர்வமா அந்தந்த பகுதிகளில் களப்பணிகளை வேகமா செய்து கொண்டிருக்காங்க. அவங்களே போட்டியிடுவாங்க. அவர்கள் எல்லாம் இப்போ புதுசா இன்னும் ஆர்வமா வேலை செய்யறவங்க நம்ம வந்து களத்துல நிப்பாட்ட போறோம். இதுல வந்து நாம உறுதியா சண்டை செய்ய போறோம். திமுகவுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய அடியை கொடுக்க போகுது. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் அண்ணன் செந்தமிழன் சீமானாருடைய தம்பி தங்கைகள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் இது நடந்தா உள்ளாட்சி தேர்தலில் பெருமளவுல ஊராட்சி மன்ற தலைவர்களாக, கவுன்சிலர் 5000 வாக்கு கவுன்சிலராக, 50,000 வாக்கு கவுன்சிலர்களாக பெரிய அளவுல நம்ம வெற்றி பெறுவோம். இது 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவு எதிரொலிக்கும். சரி, 2026ல தளபதி விஜயோட அரசியல் பயணம் வந்து தொடங்குது. அதுல வந்து நாங்க போட்டிடுறோம் அப்படின்ற கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்ப நிறைய வேலை போயிட்டு இருக்கு. சில நாம் தமிழர் நிர்வாகிகளே என்னன்னா அவர் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி தெரியுது. அவங்களோட பதிவு, அவங்களோட பேச்சு இதெல்லாம். சில பேர் வந்து இல்ல தனிச்சுதான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? இல்ல, என்னோட கருத்து என்பதை தாண்டி எல்லா கட்சி உறவுகள் எல்லாருக்கும் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து இருக்கு. அவரவர்கள் கருத்தை இப்ப ஒன்னும் அண்ணன் வந்து கட்சி தொடங்கல. விஜய் அண்ணா அவர்கள் வந்து இன்னும் கட்சி தொடங்கல. அவர் தொடங்கி அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தமிழ் தேசியம் பேசுறாரா, இல்ல திராவிட தேசியம் பேசுறாரா, இல்ல இந்திய தேசியம் பேசுறாரான்றது நமக்கு முதல்ல நாம உற்று கவனிக்கணும். அவர் நம்ம கொள்கை கோட்பாடுகளோட தமிழ் தேசியம் பேசுவது போல தெரிந்தால் அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார் என்ற ஒரு கட்டமைப்பு, அந்த அந்த சூழல் உருவானால் அண்ணன் முடிவெடுப்பார். கட்சியினுடைய நிர்வாகிகள் இப்ப என்னுடைய தனிப்பட்ட கருத்து போல எல்லாருடைய தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வேண்டாம் என்று நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்காங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த அறிவுரைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அண்ணன் வந்து முடிவு செய்வார். அண்ணன் கட்டாயம் வந்து இப்ப விஜய் அண்ணா அவர்கள் வந்து கட்சி தொடங்கி அவருடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அவர் எந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறார், எந்த இடத்துல நிலைப்பாடு என்ன அப்படின்றது முழுமையா தெரிஞ்ச அப்புறமா தான் நாம வந்து அவருடைய கூட்டணி என்பது விஜய் அண்ணாவுடைய கட்சி கூட நாம் தமிழ் கட்சி கூட்டணி கிடையாது. நாம் தமிழ் கட்சியோட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட தான் விஜய் அண்ணா கூட்டணிக்கு வருவாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் கொள்கை கோட்பாடுகளை விளக்கி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அந்த கட்சிக்காரர்கிட்ட கேளுங்க. விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்காங்கல்ல, அவர்கள் இந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் அறிவிச்ச பிறகு நீங்க நாம் தமிழ் கட்சியோடு கூட்டணி வைப்பீர்களா என்று கேளுங்க. நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து 13-14 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த களத்தில் மண்ணுக்கு மக்களுக்குமாக நாம போராடி கொண்டு வரோம். இன்னும் கட்சி அவர்கள் ஆரம்பிக்கல. இன்னும் 2-3 மாதங்கள் அதற்காக ஆகும் என்று பேசப்படுகிறது. அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர்கள் கொடி என்ன, அவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன என்பதை தெரிந்த பிறகு அண்ணன் முடிவெடுப்பார். அண்ணனுக்கு ஆதரவாக அவர் தான் நிற்க வேண்டும். விஜய் அண்ணா அவர்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக அவர் நின்றார் என்றால் நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப செப்டம்பர் மாசத்துல அவரோட முதல் மாநாடு வந்து திருச்சியில போடுறதா இருந்தாருன்னு சொல்லி தகவல் வந்து வெளியாச்சு. ஆனா இப்போ வந்து
செப்டம்பர்ல வந்து அவருக்கு அனுமதி கொடுக்கல, திருச்சியில அனுமதி கொடுக்கல அப்படின்னு நிறைய குளறுபடியான தகவல் வந்து வெளியாயிட்டு இருக்கு. இது அரசியல் அழுத்தங்கள் அந்த வகையில எடுத்துக்கிறதா, இல்ல அவர் வந்து தன் பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி திராவிட கட்சிகள் சூழ்ச்சி செய்யுதுன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, உங்களோட சூழ்ச்சி கருத்து? தான். இது வந்து சூழ்ச்சி தான். அண்ணனே ஏற்கனவே பேசியிருக்காரு. இப்போ இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. இது அழுத்தம் தான், அழுத்தம் இருக்கும். திராவிட கட்சி எதிர்த்து, இந்த திமுகவை எதிர்த்து தான் இப்போ அவர் வந்து அரசியல் களத்துல இறங்க போறாரு. அதற்கான இந்த அழுத்தங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து அவர் வந்து உறுதியா கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த மாநாட்டுக்கு இன்னும் சரியான இடத்தை அவங்க வந்து தேர்வு செய்யல, சரியான தேதியை வந்து தேர்வு செய்யல. அது செய்வாங்க, அவங்க மாநாட்டை அறிவிப்பாங்க, கட்சி துவங்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவங்களுடைய கட்சிக்கு அனுமதி கொடுக்கறது கொடுக்காது, அது அவங்க அழுத்தங்கள் நிறைய இருக்கும். அது எல்லாருக்கும். இப்ப நமக்கே நாம் தமிழ் கட்சிக்கு எவ்வளையோ இன்னல்களை தொடர்ந்து திராவிட கட்சியில் கொடுத்து கொண்டுதான் வருது. குறிப்பா திமுக வந்து நம்மளை வந்து வளரவே விடக்கூடாது, நம்மளை வந்து வேரோட பிடுங்கி எறியணும் அப்படின்றது வந்து முக்கிய குறிக்கோளா அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கு. அதே போலதான் நாமளும் நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி, சீமானின் தம்பிகள், திமுக இனிமேல் இந்த மண்ணில் வளரவே கூடாது, அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிகின்றதுக்காக நம்ம தொடர்ந்து களமாடுறோம். இப்ப சமீப காலத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர் வந்து தனக்கு எதிராக வந்து அவதூறு பரப்புனாங்க, கொலை மிரட்டல் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழோட நிர்வாகிகள் 2 பேரை வந்து வழக்குல விசாரிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு அவன் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவுபட்டிருக்கு. அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அது குறித்து என்ன? இல்ல, அதை வந்து நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். சமூக வலைத்தள எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவு, அண்ணனுக்கும் அவர்களுக்கு அவர் வந்து அண்ணன் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியான பதிவுகளை வந்து அவரும் சமூக வலைத்தள எக்ஸ் வலைத்தளத்துல அண்ணனை நாய்கள் குறைப்பது போல ஒரு சித்தரிச்சு, அந்த மாதிரி எல்லாம் சில சில பதிவுகளை வந்து அவருடைய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த வலைத்தளத்துல எக்ஸ் தளத்துல வெளியிடுறாரு. அது நமக்கு பார்த்தா கோபம் வருது, எனக்கு கூட கோபம் வருது. ஆனா இப்ப அவர்களை பத்தி வந்து தப்பா திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வலைத்தளத்துல என்ன போட்டாங்கன்ற செய்தி நான் முழுமையா படிக்கல. ஆனா என்ன பண்ணியிருந்தாலும் சாதாரணமா ஒரு செய்தி, கருத்து சுதந்திரம் இருக்கு, அது சரியான முறையில வந்து நம்ம பேசணுன்றதை தாண்டி ஏதோ ஒரு தவறான அவதூற வலைத்தளத்துல பதிவிட்டாங்க. அதுக்காக நீங்க வந்து அதை வன்மமா வச்சுக்கிட்டு எங்களை கைது செய்து இதை வந்து ஒட்டுமொத்த நாம் தமிழ் தம்பிகளுக்கும் இது ஒரு பயமா கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க நினைக்கிறாங்க. அது எடுபடாது. நாங்க வந்து எங்களை அடிக்க 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 திமிரி எழுவோமே தவிர நாங்க வந்து துவண்டு போக மாட்டோம். 2 பேரை கைது பண்ணிட்டாங்க, அவங்க தவறுதான். சமூக வலைதளத்துல அவரை குறித்து தனிப்பட்ட கருத்துக்களை விமர்சனம், 1000 விமர்சனங்கள் வைக்கலாம், தனிப்பட்ட முறையில அவங்க வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. கைது செய்து அவர்களுக்கு என்ன தண்டனை அதுதான் கொடுக்கணுமே தவிர அவர்கள் மீது 2 நாட்களாக காவல் நிலையத்துல வச்சு அடிச்சிருக்கிறதா தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருது. அது என்னன்ற உண்மை நிலவரம் முழுமையா தெரியல, அவர்களுடைய உண்மை நிலவரம் என்னன்னு தெரியல, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் வந்து அஞ்ச மாட்டோம். என்னதான் அடக்குமுறை ஒடுக்குமுறை எங்கள் மீது தொடுத்தாலும் நாங்கள் மேலும் 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 வளர்ந்து கொண்டே போவோம். இதற்கான பதிலடிகளை அவர்களுக்கு வந்து நாம கட்டாயம் திரும்ப கொடுப்போம். அது வருங்காலங்களில் அவங்க இதற்கான இன்னல்களை அவர்கள் சந்திப்பார்கள். இதற்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். சமீப கால அரசியல் வந்து திமுக விசஸ் நாம் தமிழர் இந்த மாதிரிதான் இருக்கு. இந்த அதிமுகன்ற ஒரு வார்த்தையே எங்க அடிபடாத இருக்கிற சூழ்நிலை வந்து எதனால வருது? இப்ப நாம் தமிழர் வலுப்பெற்றுச்சு அப்படின்றதுனால வருதா, இல்ல அதிமுக வந்து பலவீனம் அடைஞ்சிச்சு அதனால அதிமுகன்ற பெயர் வந்து எங்கேயுமே அடிபடாம இருக்குதா? இதுல எது உண்மைன்னு எடுத்துக்கிறது? திமுக அதிமுக அப்படிதான் இருந்தது. இப்ப வந்து திமுக நாம் தமிழர் அப்படிதான் செய்தித்தாள்ல பதிவிடும் போதும் அப்படிதான் பதிவிடுறாங்க. சமூக வலைத்தளத்திலயும் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து நாம் தமிழர் தான் செயல்படுறாங்க, நாம் தமிழர் தான் எதிரா நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இது என்ன மாதிரி ஒரு போக்குல போய்கிட்டு இருக்கு? இந்த போக்குன்றது என்பதை தாண்டி அதிமுக பல்வேறு கட்சிகளா, அவங்க கட்சி உட்கட்சி பூசல்ல பல்வேறு பிரிவுகளா, இவங்க அணி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தனி அணி, ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தனி அணி, அதுல இருந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய தனி அணி, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2-3 மாவட்டங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை சப்போர்ட் பண்ற மாதிரி அது கட்சி பிளவுபட்டு போயிடுச்சு. அவங்க பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. இனிமேல் அவர்கள் ஒண்ணு கூடி சேர்ந்து நமக்கு ஒரு எதிராக நிப்பாங்கன்றத எண்ணம் வந்து நமக்கு கிடையாது. அதனால நமக்கு நேர் எதிரி இப்ப அதிமுக என்ற கட்சியை திமுக ஒழுங்கா இருந்திருந்தா, ஐயா கருணாநிதி அவர்கள் சரியான ஆட்சி இந்த மக்களுக்கு கொடுத்திருந்தால் அந்த கட்சியை உருவாயிருக்காது. இன்னைக்கு நாமெல்லாம்
கட்சி ஆரம்பித்து இந்த மக்களுக்காக இவ்வளவு போராட வேண்டிய தேவையே கிடையாது. நமக்கு வேறே தீய அரசியல் தொடக்கம் வேறே வந்து திமுக தான். அந்த திமுகவோட நேரடியா களத்துல சண்டை செய்யறோம். ஸ்டாலினா சீமானா, திராவிட திமுகவா நாம் தமிழ் கட்சியா, இதுதான் சண்டை களத்துல. 26ல நம்ம கட்டாயம் வெற்றி பெறுவோம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றிங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில வந்து இந்த நேர ஒதுக்கி எங்களுக்காக பல கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டு. மீண்டும் இதே போல ஒரு சந்தர்ப்பத்தை உங்களை சந்திக்குவேன். நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.